அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல். குறள் எண் 104. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய்க் கொள்வார் பயன் தெரிவார். அதாவது சினைத்துணையளவு நன்மை செய்தாலும் அதனை பனையளவு கருதி போற்றுவார் அதன் பயனை அறிந்தவர் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது திணை என்பதும் பனை என்பதும் சிறிதும் பெரிதுமாக போற்ற இருக்கின்றது. ஒருவன் முன்பின் அறியாதவன் ஒரு உதவியை செய்கின்ற போதும் அதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்கின்ற போதும் அவன் அந்த நேரம் அந்த இடம் ஆகியவற்றையும் உணர வேண்டும். அதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். இப்போ பொதுவாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒருவன் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறான். அப்போது அவனுடைய பேனா ஒடிந்து விடுகிறது. பக்கத்தில் உள்ள பையன் பேனாவை கொடுக்கிறான். அது மிக சிறிய உதவிதான். ஆனால் அவன் அந்த பேனாவினால் தேர்வை எழுதி முடிக்கிறான். அப்போ அதனுடைய பயன் மிக மிக பெரியது. அதே போல ஒருவன் ஒரு மலை ஏறுகிறான். மலை ஏறும்போது அவனுக்கு ஒரு ஊன்றுகோலை ஒருவன் கொடுக்கிறான். ஊன்றுகோல் என்பது மிக மிக சிறிய உதவி. ஆனால் அதனுடைய பயனை நாம் அறிந்தால் அது மிக மிக பெரியது. அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதாவது நல்லவர்களுக்கு சிறிது பெரிது என்பது கணக்கல்ல, உதவிதான் முக்கியமே தவிர இது சிறிய உதவி அது பெரிய உதவி என்று கணக்கிட மாட்டார்கள். நன்கு கற்றவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அப்படி எதையும் நினைக்க மாட்டார்கள். அதனைத்தான் தெய்வப்புலவர் அறிவுறுத்துகிறார். எனவே நாம் சிறிய உதவியானாலும் அதனுடைய இடம் பொருள் கருதி அதனை பெரிதாக மதிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.